ரைட், எங்களோட 67வது கேள்விகளை வரும். இந்த சேதன சேர்வையிலேருந்து இந்த சேதன சேர்வையை எப்படி மாற்றுறது, இதாங்கள 67வது கேள்வி. ரைட், எங்களுக்கு இந்த விளைவை பார்த்ததோடையே இந்த மாதிரி வந்த உடனே, அதாவது ரிப்பீட் ஆகிக்குது, இந்த CH2 CH3 தொகுதி ரிப்பீட் ஆகிக்குது. இந்த ரிப்பீட் ஆகுனா எங்களுக்கு தெரியணும் என்ன ஐடியா நான் சொல்லி தந்திக்கிறேன். CH3 CH2 CH3 CH2 C டபுள் பொண்டோ Cl C டபுள் பொண்டோ Cl அல்லது இப்படி 3 கார்பனையுடைய ஒரு எசுத்தர். சரியா, நான் வந்து இதில் அமில குளோரைட்டை நான் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் CH3 CH2 MgBr இல்லாட்டி MgClன்ற ஒரு க்ரீன் ஆட்டை எடுங்க. சரியா, இப்படி ரெண்டும் இணைஞ்சி இதுக்கு நீர்ப்பகுப்பு தாக்கம் நடந்தால் இந்த விளைவு வரப்போகுது. சரியா, இந்த விளைவு வரப்போகுது. ரைட், இப்போ இந்த சேர்வையிலேருந்து இந்த விளைவுகளை எப்படி தொகுக்கலாது. ஸோ நான் வந்து இந்த பிணைப்பை உடைக்கிறேன். சரியா, இந்த பிணைப்பு எங்களுக்கு தெரியும் C டபுள் பொண்டோ NH. இந்த பிணைப்பு எங்களுக்கு தெரியும், இந்த பிணைப்புக்கு பேர் சொல்லுவோம் பெப்டைட் பிணைப்பு. இந்த பெப்டைட் பிணைப்பை உடைக்கிறதுக்காக நான் வந்து LiAlH4 ஈதர் H ப்ளஸ் H2O யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணுறேன். சரியா, இதுக்கு பதிலாக NaOH நீரையும் யூஸ் பண்ணலாம். நான் இந்த இடத்துல இப்படி செஞ்சுட்டு போகிறேன். ரைட், இப்படி செஞ்சால் எப்படி வெளியே வரும். CH3 CH2 CH2OHன்னு வரும். சரியா, அந்த C டபுள் பொண்டோ வந்து CH2OH மாறும். ப்ளஸ் CH3 CH2 NH2ன்னு வரப்போகுது. ரைட், இப்போ நான் இந்த 2 கார்பன்லேருந்து இந்த க்ரீன் ஆட்டை தொகுப்பேன். இந்த 3 கார்பனையுடைய ஆல்கஹோல்லேருந்து இந்த அமில எலைட்டை தொகுக்கணும். சரி, இதாங்கடா ஐடியா. ரைட், நான் வந்து முதலாவது இதுலேருந்து இந்த அமில எலைட்டை எப்படி தொகுக்கிறதுன்னு பார்ப்போம். ரைட், முதல்ல நான் இதை வந்து ஒட்சியேற்றம் செய்கிறேன். ஒட்சியேற்றம் செய்கிறதுக்கு 1 ஒட்சியேற்றம் H ப்ளஸ் KMnO4 யூஸ் பண்ணுறேன். H ப்ளஸ் KMnO4 1 ஒட்சியேற்றம் செஞ்சால் வரப்போகிறது ஒரு 3 கார்பனை உடைய கார்பாக்சிலிக் அமிலம். கார்பாக்சிலிக் அமிலம் வந்துட்டா. ரைட், 1 ஒட்சியேற்றம் வந்து முதல் அல்கஹோல் 3 கார்பனையுடைய முதல் அல்கஹோலுக்கு 1 ஒட்சியேற்றம் செய்கிறேன். வந்தது 3 கார்பனையுடைய ஒரு கார்பாக்சிலிக் அமிலம். இந்த கார்பாக்சிலிக் அமிலத்தை அமில எலைட்டாக மாற்றுறது லேசி தானே. என்ன செய்வோம், PCl3 போடும். PCl3 அல்லது PCl5 யூஸ் பண்ணால் இந்த அமில எலைட் வந்துடும். சரியா, ரைட், இந்த 2 கார்பனை உடைய அமைனிக்கு தானே இந்த அமைனை வந்து க்ரீன் நாட்டாக மாற்றணும். இந்த அமைனை நான் முதலாவது என்ற இலகுக்காக OH தொகுதி உள்ள ஒன்றா மாற்றுறேன். அதுக்கு என்ன போடலாம், HNO2 போடலாம் அல்லது NaNO2HCl அதை போடலாம். சரியா, நான் வந்து HNO2 யூஸ் பண்ணுறேன். HNO2 யூஸ் பண்ணால் CH3 CH2OHன்ற இந்த 2 கார்பனையுடைய அல்கஹோல் வரும். சரியா, இந்த அல்கஹோலை ஒரு அட்கைல் ஏலைட்டாக மாற்றுறேன். இந்த அட்கைல் ஏலைட்டாக மாற்றுறதுக்கு நான் PBr3 யூஸ் பண்ணுறேன். PBr3 யூஸ் பண்ணால் CH3 CH2 Br ஒரு அட்கைல் புரோமைட் வரப்போகுது. இந்த அட்கைல் புரோமைட்டை எப்படி க்ரீன் ஆட்டாக மாற்றுறது, இதுக்கு பிறகு லேசி தானே. இந்த அட்கைல் புரோமைட்டை க்ரீன் ஆட்டாக மாற்றுறதுக்கு மெக்னீசியம் உலர் ஈதரை யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணுறேன். சரியா, அப்போ நான் எடுத்த ஐடியா உங்களுக்கு விளைஞ்சுதா. முதலாவது இந்த மாதிரி பேட்டர்னை நான் கண்டத்துடைய ஒரு அமில எலைட் அல்லது எசுத்தரை க்ரீன் ஆட்டும் தாக்கமடைஞ்சு நீர்ப்பகுப்படைந்தால் இந்த விளைவு வரும்னு நான் வந்து ஐடியா எடுக்கிறேன். பிறகு நான் இந்த சேர்வையை இப்படி வச்சு மாற்றிட கொண்டு போகிறது கஷ்டங்கிறதுனால இந்த பெப்டைட் பிணைப்பை நான் உடைக்கிறதுக்காக LiAlH4 ஈதர் H ப்ளஸ் H2O போட்டால் இப்படி 2 சேர்வைகள் ஒரு அமைனும் ஒரு முதல் அல்கஹோலும் வருது. இந்த முதல் அல்கஹோலை இந்த அமில ஏலைட்டாக மாற்றுறதுக்காக இதை ஒட்சியேற்றம் செஞ்சு PCl3 யூஸ் பண்ணால் இந்த அமில ஏலைட் வந்துட்டு. அதுக்கப்புறம் இந்த அமைனை இந்த க்ரீனாட்டாக மாற்றுறதுக்கு அமைனுக்கு HNO2 போட்டு நீங்கள் HNO2 யூஸ் பண்ணலாம் அல்லது NaNO2 HCl யூஸ் பண்ணலாம். அது பிரச்சனை இல்லை. போட்டால் 2 கார்பனையுடைய ஒரு அல்கஹோல் வருது. அதுக்கு ஒரு அட்கைல் புரோமைட்டை நான் உருவாக்குறேன். அதுக்கு PBr3 யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த அட்கைல் புரோமைட்டை க்ரீனாட்டாக மாற்றுறதுக்கு மெக்னீசியம் உலர் இதரை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறேன். சரி, இதுதான் எங்களோட 67வது மாற்றீடு.